மயிலாடுதுறை நகரின் மையப்பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேந்திரன் இணைகிறார். ராஜேந்திரன், தற்போது அந்த சிறுத்தையை பிடிக்க வனத்துறை சார்பில் என்ன விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது? முழுமையான விவரங்கள் என்ன? மயிலாடுதுறையின் மையப்பகுதியான செம்மங்குளம் பகுதியில் நேற்று முன்ன இரவு 11 மணி அளவில் சிறுத்தை புலி ஒன்று நாயை விரட்டிச் சென்று அது ஒரு கடையில் மோதி திரும்பும் பொழுது மற்ற ஒரு 10க்கும் மேற்பட்ட நாய்கள் அதை விரட்டியதால் அருகில் உள்ள ஒரு பள்ளிக்கு பின்பக்கம் அது சென்று விட்டது. அங்கிருந்து இது கேள்விப்பட்டவுடன் காவல்துறையினர், வனத்துறையினர், தீயணைப்பு துறையினர் வந்து நள்ளிரவே கூடி தேட ஆரம்பித்திருந்தனர். விடிய காலையில் ஒரு பன்றிக்குட்டியை வந்து கொதறி எடுத்து தெரிய வந்தது. உடனடியாக அங்கிருந்து பள்ளிகள், அந்த மழலையர் பள்ளி, பால சரஸ்வதி பள்ளி, அது பக்கத்தில் இருந்த மொத்தம் 5 பள்ளிகள் வந்து உடனடியாக விடுமுறை அளிக்கப்பட்டது. பொதுமக்கள் வந்து அங்கே கூட ஆரம்பித்திருந்தனர். அதாவது அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் மேற்கு பகுதி வரை நடமாட்டம் இருக்கும் என்று அவருடைய கால் தடயங்களை வைத்து வனத்துறையினர் தேடி வந்தனர். இதுக்கிடையே நேற்று இரவு வரை பல இடங்களில் இங்கே இருக்கு என்பது பொருளை கிளப்பிவிட்டும் மக்கள் வந்து அச்சப்படாமல் இருப்பதற்கு போலீசார், வனத்துறையினரும் சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணி வைத்தனர். அந்த ஒரு குழுவினர், வனத்துறை ஒரு குழுவினர் வந்து தேடும் பணியில் ஈடுபட்டார். தேடுனா எங்க இருக்குங்கிற பணியில வந்து ஈடுபட்டனர். நேற்று மாலை மாவட்ட ஆட்சியர் அந்த குறித்து அறிவிக்கும் பொழுது மயிலாடுதுறையிலே அந்த புலி நடமாட்டம் உள்ள இடமான 7 பள்ளிகளுக்கு வந்து இன்று விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் அதாவது அழகுஜோதி மழலையர் பள்ளி, ராஜ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, தொல்காப்பியர் பள்ளி, பால சரஸ்வதி மெட்ரிக் பள்ளி, 61 பள்ளி, ரயில்வே விஜய் பள்ளி, செவத்தி அட்வென்ச்சர் பள்ளி ஆகிய 7 பள்ளிகளும் இன்று வந்து அறிவியல் 10ஆம் வகுப்பு எக்ஸாம் நடத்தக்கூடிய பள்ளிகளான கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப்பள்ளி, ராஜ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ரோட்டரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, புனி அந்தோனியார் உயர்நிலைப்பள்ளி, இந்த பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு எக்ஸாம் நடப்பதை முன்னிட்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் மற்றும் வனத்துறையினரோட பாதுகாப்புடன் அங்கு வந்து எக்ஸாம் நடைபெறும். மாணவர்களை எந்தவித அச்சமின்றி தேர்வு எழுதுவதற்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்தல். அதே போல் வனச்சார் கூறுகையில் அந்த சிறுத்தைகளின் நடமாட்டம் ஓரளவுக்கு தெரிந்த பிறகுதான் அதை நாம் வந்து பிடிப்பதற்கான முறையில் வழி ஏற்படும். அதனால் 2 நபர்கள் கொண்ட 10 குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு இரவு முழுவதும் அவர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பார்கள். அந்த சிறுத்தை நடமாட்டம் வந்து பிரச்சனைக்குரிய ஏரியாவில் இருக்க தங்காது, பதுங்கி இருக்கும். இரவில் நடமாட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 10 குழுக்களும் சென்று யாராவது பொதுமக்கள் பார்த்தார்களா என்ன என்பதை தெரிந்து அறிந்து அது நடமாட்டத்தை கண்டுபிடித்த பிறகு அதை பிடித்து காப்பாற்றுவதற்குள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் வனச்சாரர்களுடைய அந்த செல் நம்பரும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மயிலாடுதுறையிலிருந்து 10 கிலோமீட்டர் கிழக்கு பகுதியில் உள்ள திருச்செம்பள்ளியில் வனத்துறையினர் வந்து அவங்க கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தி இருக்கிறனர். தகவல் சொல்வதற்கு அங்கே ஏற்பாடு செய்யப்படுகிறது. மேலும் அங்கே அந்த அதனுடைய நடமாட்டம் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அளவுக்கு தொலைவு அதனுடைய கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்றிலிருந்து இன்று காலை வரை இந்த மையப்பகுதியிலிருந்து 3 கிலோமீட்டர் சுற்று அளவுக்கு அதனுடைய நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். நடமாட்டம் தெரிந்த பிறகு அதை பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் மாவட்ட ஆட்சியர் கூறுகையில் பொதுமக்களும் மாணவர்களும் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அவங்களுடைய வேலையை பார்க்கலாம், தேர்வு எழுதலாம், அதுக்கு உள்ள பாதுகாப்பு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி. மேலதிக விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.